யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த உலகையே இந்த தமிழினத்தை நோக்கி திரும்ப பார்க்க வைத்த ஒரு சொற்றொடரை கணியன் பூங்குன்றனார் என்ற ஒரு சங்ககால புலவன் நமக்கு தந்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இட்டார் பெரியோ இடாதோ இழிகளொத்தோ, கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இது நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் கொடுத்த ஒரு அருமையான ஒரு சொற்றொடர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மீன், அன்பே சிவம் யாவர்க்கும் பிறர்க்கு இன்னுரைதானே. இதை நம்முடைய திருமூலர் அவர்கள் தமிழுக்கு கொடுத்த திரு அருட்கொடைச்சொடர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்த ஒரு அற்புதமான சொற்றொடர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்ற ஒரு அருமையான சொற்றொடரை இந்த உலகிற்கு யாத்தவர் நம்முடைய உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களையும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்று சைவத்திலே புரட்சி செய்தவர் சிவவாக்கியர். நட்டகல்லை தெய்வம் என்று 4 குப்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ற ஒரு சைவத்திலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் சிவவாக்கியர். இப்படியான ஒரு மிகப்பெரிய அருமையான சொற்றொடர்களை எல்லாம் உலகிற்கு தந்தது யார் என்றால் நம்முடைய தமிழ் சமூகம்தான். இந்த தமிழ் சமூகத்திலே தோன்றிய புலவர்கள் எல்லாம் உலகத்தை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார்கள். இந்த உலகமே தம்முடைய உறவுகள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழர்கள். தமிழர்களுக்குள்ளே எந்த ஒரு பேதமும் இல்லாமல் சங்க காலத்திலிருந்து வாழ்ந்த சமூகம்தான் இடைக்காலத்திலே சாதியால் மதத்தால் பிளவுண்டு போனது. ஆரம்ப காலத்திலே செய்கின்ற தொழிலை வைத்து அந்த தொழில் செய்பவர்களுக்குரிய பெயரைத்தானே வைத்தார்களே ஒழிய அந்த பெயர்களை கொண்டு சாதிகளை பிரிக்கவில்லை. காலம் உருண்டோடியது. வந்தேரிகளால் இந்த தமிழ் சமூகத்திலே சாதிகள் உருவானது. சாதிகளின் பெயரால் சண்டைகள் உருவானது. சண்டைகளின் பெயரால் இந்த மதங்களுக்கிடையே இரத்தம் பாய்ச்சுகின்ற அளவிற்கு இங்கே ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. காரணம், வள்ளுவனுடைய திருக்குறள் என்பது இந்த தமிழ் சமூகத்திலே பரவாமை போனதற்கு ஒரு காரணம்தான். வள்ளுவரை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த தமிழ் சமூகத்திலே பிளவுகள் ஏற்பட்டன, போராட்டங்கள் ஏற்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக இரத்த களரியாக இந்த தமிழ்நாடு பல காலங்களிலே இருந்திருக்கிறது. காரணம், வள்ளுவனுடைய அந்த திருக்குறள் நமக்கிடையே பரவாமை போனதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. வள்ளுவன் என்பவன் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவன். பன்முகத்தன்மை என்றால் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவது என்பது எல்லோராலும் இயலாது. ஆனால் வள்ளுவன் எல்லா துறைகளிலும் தடம் பதித்து கால் பதித்து தன் திறமையை காட்டியிருக்கிறான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றான். நீ எவ்வளவு பெரிய கல்வியையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் உலகம் போகின்ற போக்கிலே அதனோடு ஏய்ந்து வாழாமல் தனக்கென்று ஒரு தனிப்பாதை அமைத்து வாழ்வோமானால் இந்த உலகத்தோடு ஒட்டாமல் நாம் தனித்து காணப்படுவோம். எவ்வளவு உயர்ந்த கல்வியை நாம் பெற்றிருந்தாலும் அந்த உலகத்தோடு இணைந்து வாழ்கின்ற தன்மையை வள்ளுவன் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்.
அதற்காக தான் அந்த ஒரு குறளை யாத்திருக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றார் கல்லார் அறிவிலாதார் என்றார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. நாம் ஒருவரை பார்த்து குற்றவாளி என்றும் அவர் செய்தது குற்றம் என்றும் ஒரு விரல் நீட்டினால் மற்ற 3 விரல்கள் நம்மை நோக்கி நீளும். அடுத்தவருடைய குற்றங்களை ஆராய்வதிலே நம் வாழ்நாளை செலுத்தி கொண்டிருந்தால் நாம் செய்கின்ற குற்றங்கள் என்பதை நாம் மறந்து விடுவோம். அதற்காகத்தான் அந்த குறளை கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த உலகத்திலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அடுத்தவர்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற தவறுகளை, நாம் செய்கின்ற குற்றங்களை ஆராய்ந்து பார்த்து திருத்தி கொண்டோமானால் இந்த உலகம் பலவிதத்திலே பயனடைந்து இருக்கும். அடுத்து ஒரு குறள், மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, கேண்மை என்றால் நட்பு என்று பெயர். ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் பலவிதத்தில் அவன் நமக்கு பொருந்தி வருவானா, நம் கருத்தியலோடு சேர்ந்து இருப்பானா என்று பலவிதத்தில் ஆராய்ச்சி செய்துதான் நாம் ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு மனைவி கூட சரியாக நம்மோடு ஒத்து வரவில்லை என்றால் விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு மனைவியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் மனைவியை விட இல்லற வாழ்க்கையை விட தூய்மையானது எதுவென்றால் நட்பு ஒன்றுதான் மிக பெரியது, மிக வலிமையானது. நண்பனை ஒரு முறை தேர்ந்தெடுத்து விட்டோமானால் பிறகு அவனுடன் எந்த பிரிவும் இருத்தல் கூடாது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. நண்பனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதே மாசு அற்றவனாக, குற்றம் இல்லாதவனாக இருக்கக்கூடிய ஒரு நண்பனை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டால் நம் வாழ்நாளின் இறுதி வரையில் அவனோடு நட்போடு இருத்தல் வேண்டும். இது அந்த குறளினுடைய பொருள். அடுத்து இன்னொரு குறளிலே யாரும் யோசிக்க முடியாத, உலகத்திலே ஒரு பைரனோ கீட்ஸோ போன்ற ஒரு ஆங்கில கவிஞர்களால் கூட யோசிக்க முடியாத ஒரு குறள், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றார். வள்ளுவனுக்கு கூட கோபம் வரும் என்பது இந்த குறளை படித்தோமானால் தெளிவாக புரியும். இதற்கு அறச்சீற்றம் என்று பெயர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார். ஒத்தது அறிவான் என்றால் மற்றவனுடைய துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் மற்றவனுடைய துன்பத்தை செவிமடுத்தாவது நாம் கேட்க வேண்டும். ஒருவன் நம்மிடம் வந்து அவனுடைய துன்பத்தையோ அவன் குடும்ப பிரச்சனைகளையோ நம்மிடம் சொல்கின்ற பொழுது அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்றாலும் அவனை பற்றிய அவனுடைய இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நாம் செவியிலாவது கேட்கின்ற பொழுது கொஞ்சமாவது அவன் மன நிறைவு அடைவான். அப்படி கேட்கலனா அவன் யாருக்கு சமம் என்கிறார் வள்ளுவர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். எவன் அடுத்தவர் துன்பத்தை, அடுத்தவர் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிறானோ அவன் மட்டும்தான் உயிர் வாழ்வதற்கு சமம். மற்றவன் யாருன்னா அவனை செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தவன் துன்பத்தை காது கொடுத்து கேட்காதவன் எல்லாம் அவன் வாழ்வதை விட அவன் பிணத்திற்கு சமம் என்கிற அறச்சீற்றத்தோடு சொல்கிறார் வள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போல பிறப்பு. இறைவன் நமக்கு மரணத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஒவ்வொரு நாள் இரவும் நாம் உறங்குகின்ற பொழுது நாம் பிணங்களே. இன்னொரு நாள் நமக்கு வரப்போகின்ற மரணத்திற்காக இன்றைக்கே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒத்திகை, ரிகர்சல் என்று சொல்லப்படுவது எதுவென்றால், ஒவ்வொரு நாள் இரவும் நாம் உறங்குவது மரணத்திற்கான ஒத்திகை.
நமக்கு திடீரென்று ஒரு மரணத்தை கொடுத்து நமக்கு பயமுறுத்தி இறைவன் கொண்டு போவதில்லை. ஒவ்வொரு நாளையும் இந்த மரணத்திற்காக நமக்கு ஒத்திகை கொடுத்து அதற்குரிய பயிற்சியை கொடுக்கிறான். அந்த பயிற்சியின் மூலமாக நாளைக்கு வரப்போகின்ற மரணத்தை நாம் இன்றைக்கே அதற்குரிய தயார் நிலையில் இருக்க வேண்டும். பிறப்பு எப்படி உறுதியானதோ அப்படி இறப்பு என்பதும் உறுதியானது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போல பிறப்பு. இதைவிட இன்னொரு அருமையான திருக்குறள் என்னவென்றால், எந்த ஒரு புலவனும் யோசிக்காத ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த உலகத்திற்கு எது பெருமை, எது சிறப்பு என்று பார்த்தால், நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகத்துக்கு எதுடா பெருமைனா, நேற்று சந்தித்த என்னுடைய நண்பன் இன்று காலை நான் அவனை பிணமாக பார்க்கிறேன். இதுதான் இந்த உலகத்திற்கே சிறப்பு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதற்காகத்தான் நமக்கு மரணத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிறான் இறைவன். நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகுக்கே எது சிறப்புனா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். நேற்று இல்லாத ஒருவன் இன்றைக்கு பூமிக்கு வருவான். நேற்று ஒருவன் இறந்தால் இன்றைக்கு ஒரு 5 பேர் பிறப்பார்கள். இந்த இயற்கையினுடைய தொடர் நிகழ்ச்சி என்பது எல்லா காலத்திலும் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கும். இதோடு விட்டிருந்தால் வள்ளுவரை இந்த உயரத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறளிலே கேட்கிறார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். ஒருவன் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தால், அவனை படைத்த அந்த கடவுளே ஒழிந்து போகட்டும் என்று கடவுளுக்கே சாபமிடக்கூடிய ஒரு துணிச்சல் யாருக்கு இருந்ததென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் வள்ளுவன் ஒருவனுக்குத்தான் அந்த தைரியமும் துணிச்சலும் இருந்தது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்று சாடுகிறார். இன்னொரு பக்கம் அவர் ஒரு மருத்துவராக விளங்குகிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார். மருந்து என்ற ஒரு அதிகாரம், அந்த மருந்து என்கிற அதிகாரத்திலே எந்த மருந்தை பற்றியும் அவர் சொல்லவில்லை. எந்த மருந்தை பற்றியும் சொல்லாமலே ஒரு மருத்துவராக அவர் அங்கே அந்த மருந்து என்ற அதிகாரத்திலே 10 குறள்களை எழுதுகிறார். இது அந்த காலத்தில் இருந்த சித்த மருத்துவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் பல்லாயிரம் ஆண்டு கழித்து வரக்கூடிய ஒரு மருத்துவருக்கும் பொருத்தமான குறள்களை அந்த 10 குறளிலே எழுதி வைத்திருக்கிறார். நோய் நாடி ஒரு நோயாளியிடம் அந்த நோய் வந்ததற்குரிய காரணம் என்ன, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் ஏன் வந்தது, அந்த நோய் எந்த தன்மை உடையது, வாதத்தால் வந்ததா, பித்தத்தால் வந்ததா, கபத்தால் வந்ததா என்பதை ஆராய்ந்து அது தணிக்கக்கூடிய எந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும். இது அந்த காலத்திலும் பொருத்தமானதாக இருந்தது, நாளைக்கு வரப்போகின்ற மருத்துவருக்கும் பொருத்தமான ஒரு குறள். வள்ளுவரை நாம் தூக்கி தூக்கி பிடிப்பதற்கு காரணம் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கள் குடித்திருந்த இந்த சமூகத்திலே ஒரு புரட்சியாளனாக எழுந்து கள்ளுண்ணாமையை பேசினார். புலாலை உண்ணு கொண்டிருந்த அந்த சமூகத்திலே இருந்து கொண்டு புலால் மறுத்தலை பேசினார். பரத்தமை ஒழுக்கம் நிறைந்திருந்த அந்த காலத்திலே பிறன்மனை நயத்தலை கண்டித்து பேசினார். இப்படியாக அவருடைய காலத்திலே ஒரு ஒற்றை மனிதன் இந்த தமிழ் சமூகம் மேம்பட வேண்டும் என்பதற்காக அரிய பெரிய செய்திகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களை விட அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுவென்றால் நம்முடைய திருக்குறள் ஒன்றுதான் உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பெரிய நூல்.
இந்த நூல் லெனின்கிராட் கிரெம்ளின் மாளிகையிலே அணுக்கதிர்களாலும் பாதிக்கப்படாத அளவிற்கு பூமியிலே பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. லெனின்கிராட் கிரெம்ளின் மாளிகை, அந்த மாளிகையில் திருக்குறள், பைபிள், இந்த 2 நூல்கள் தான் பூமிக்கடியிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எதற்காகவென்றால், ஊழிக்காலம் இந்த உலகமே அழிந்து போனாலும் மீண்டும் ஒரு காலத்தில் மனித இனம் தோன்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்றால் ஒரு நூல் தேவை. அந்த நூல் எதுவென்றால், அதற்குரிய தகுதிப்பாடு எதற்கு உண்டென்றால் நம்முடைய திருக்குறள் ஒன்றிற்கு உண்டு என்பதால் நம் மொழியே அறியாத ரஷ்ய மொழிக்காரன் அவன் பெரும்பாலும் போற்றக்கூடிய அந்த கிறிஸ்துவ சமய நூலோடு வேற எந்த மொழி நூல்களையும் அவன் பூமிக்குள் பாதுகாக்கப்படவில்லை. நம்முடைய திருக்குறள் ஒன்றிற்குத்தான் அந்த தகுதி உண்டு என்பதற்காக இந்த பூமிக்குள்ளே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்.